என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. அதனாலதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா அரவிந்த். ஹாய் பொண்டாட்டி, எப்படி இருக்கேன்? எப்படியோ இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் ஒய்ஃப் ஆகிட்டல்ல? ஆமாம் வெற்றி மாமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேளேன். எனக்கு சக்தி மாமாவுக்கு வினிதா அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம், அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் கழுத்தெடுத்துட்டாரு. என்னதான் அவர் யோசனைன்னு தெரில. அதே மாதிரி தான் அனிதாவும் 2 பேரும் சேர்ந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ 3 ஜோடி கல்யாணம்னு பார்த்தாங்க, கடைசியில் பார்த்தா 2 ஜோடி ஆயிடுச்சு. மக்கள் வேற கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஜோடி மாறி போய் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, இன்னொரு ஜோடி எங்கே போச்சு, அவங்க 2 பேரும் இங்கே எல்லாம் கேட்டுட்ருக்காங்கங்க. சரி விடு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆமாம், சக்தி மாமாவை எப்படி சமாதானப்படுத்துனீங்க? அவங்க அம்மா அப்பாவை, எங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் எப்படி சமாதானப்படுத்துனீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன். எப்படியோ சமாதானப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? வினிதா, சக்தி 2 பேரும் மன்னிச்சிருங்க. வேறு வழி இல்லாமல் தான் உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கடவுள் கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு இதுதான் நினச்சிக்கோங்க. நீங்கள் யார் நேசிச்சிங்களோ விரும்புனீங்களோ அவங்க உங்களுக்கு கிடைக்கல. அதனால் உங்கள் 2 பேத்துக்கான முடிச்சுதான் இருக்குன்னு நினச்சிட்டு இனிமேலாவது வாழ்க்கை நல்லபடியாக வாழ ஆரம்பிங்க. இந்த பெரியப்பா கொசரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கணுமா? சரியா? சரிங்க பெரியப்பா. சரிங்க மாமா. மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க. நீங்கள் என் பெரிய மாப்பிள்ளையாக வருவீங்கன்னு நினச்சோம், ஆனால் சின்ன மாப்பிள்ளையாக வர வேண்டிய சூழல் ஆகிடுச்சு. அவங்கள ஏமாற்றிட்டு போனதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். எங்களை மன்னிச்சிருங்க. வினிதா கண்ணு, இந்த அத்தையை மன்னிச்சிருமா. அம்மா பரவாயில்லம்மா, எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? இல்லைம்மா, என் பையனுக்கும் நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன். இப்போது வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பையன் எங்கே போனான்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. உன்னை என் மருமகளாக இல்லை மகளாக பார்த்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்கு பொருத்தமான மருமகளாக நீ தான் இருப்பேன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் எல்லாத்துலேயும் கல்லை தூக்கி போட்ட மாதிரி அவன் பண்ணிட்டு போயிட்டாம்மா. என்னை மன்னிச்சிருமா. உனக்கு நல்ல பையன்தான் அமைஞ்சிருக்கான்னு நான் நம்புகிறேன். என் பையனை விட இந்த பையன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அத்தை, நீங்கள் எப்போவுமே எனக்கு அத்தை தான். உங்களை நான் அப்படி தான் கூப்பிடுவேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல மருமக வந்து அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அத்தை. கவலையே படாதீங்க. என் வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் இல்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரை நான் கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எங்கள் அம்மா அப்பாக்காகவும் உங்களோட நிம்மதி சந்தோஷத்துக்காகவும் எல்லாத்தோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க. கடவுள் யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ அமைச்சு கொடுக்கணுமோ அதை தான் அமைச்சு கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நான் நல்லபடியாக அமைச்சுக்குவேன் அத்தை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் மருமகளாக அடைய எனக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. பரவாயில்லைங்க அத்தை, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மருமக அமைவாங்க அத்தை. என் பையன் எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல. ஆனாலும் உன்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். உங்கள் அம்மா அப்பாவையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் உனக்காக தான் தங்கம் இருக்கேன். என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அத்தை. பார்த்து ஒரு 10 நாள் கூட ஆகலை, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே அத்தை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. வினிதாவோட வாழ்க்கையும் இப்படி ஒரு கேள்விக்குறியாக நிற்கும்னு நினைக்கல. பரவாயில்ல, எல்லாரும் நம்பி வினிதாவை என்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. முழு மனசோடு அவளை ஏற்றுக்க முடியலனாலும் அவள் கூட வாழ்ந்து தானே ஆகணும். தம்பி சக்தி, நீயும் என் பையன் மாதிரி தான். தயவு செய்து இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் என் பையனை தான் சரியாக வளர்க்க முடியல. ஆனால் உங்ககிட்ட இது ஒன்று மட்டும் சொல்கிறேன், தப்பாக இது நினச்சிக்காதப்பா. அச்சோ அம்மா, ஏமா அப்படி சொல்கிறீங்க? வினிதா மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நானும் பாதிக்கப்படலையா? 2 பேர்த்துக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. கொஞ்சம் நாள் ஆகும் எங்கள் மனசு மாறி நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் வினிதாவை ஏற்றுக்கிட்டு என் வாழ்க்கையை வாழ்வேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்போ நான் வரேன். சம்மந்தி அண்ணே வரேன். இனி சம்மந்தி அண்ணன் கூப்பிட முடியாதுல்ல அண்ணே, மன்னிச்சிருங்க. ஏமா அப்படியெல்லாம் பேசுகிறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வினிதா, எதுக்கும் அழுகாதீங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க, அழுகலை. சாரி, என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, மன்னிச்சிடுங்க. நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் அதே சூழ்நிலை தானே?
ஆனால் அண்ணா உங்கள் 2 பேத்துக்கு இதில் சந்தோஷமோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் அனிதா அண்ணியை பிடிக்கவே இல்லை, ஆனால் வினிதா அண்ணியை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கடவுள்கிட்ட கூட ப்ரே பண்ண தெரியுமா, எப்படியாவது வினிதா அண்ணியே எனக்கு அண்ணியாக வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உண்மையாக அண்ணி தான் உனக்கு கரெக்டான பேர். அந்த அண்ணி வேண்டாண்ணா, கடவுளுக்கே பிடிக்கல, அதனால தான் உனக்கு சூப்பரான அண்ணியை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சொன்னடி என் தங்கச்சி காவியா. தேங்க்யூண்ணா. எனக்கு கிடைச்ச 2 அண்ணியுமே சூப்பர் அண்ணி. இவ்வளோ மணி நேரம் வினிதாவை புழுந்துட்டு இப்போ சூப்பர் அண்ணியா? வா வா, உனக்கு மிதிக்கிறேன் வா. ஹலோ ப்ளீஸ். சரி சரி போ. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கேயும் உட்காந்துட்டாங்க. அதனால தான் அவங்க எங்கேயும் வந்து நிற்கல, அந்த பக்கமே நின்றுட்டாங்க. அதனால வருத்தப்பட்டுக்காதீங்க வினிதா, சுனிதா. சரிங்க பெரியப்பா. சரி, பாலும் பழமும் சாப்பிட்றதுக்கு 2 ஜோடி அப்படியே எந்திரிச்சு வாங்க, சரியா? கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆசைப்பட்ட மாதிரி சக்தியோட பொண்டாட்டி ஆனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது அதிசயமா ஆச்சரியமான்னு தெரில, ஆனால் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அம்மா அப்பா வருத்தப்படுறதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. சுனிதா, அங்கே பாரு, உங்கள் அக்கா யார் கூடயும் மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறா. ஏ அனிதா, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க? அது யாருடி கூட மாலையும் கழுத்துமா வந்திருக்க? தெரியல, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்ன வினிதா, கடைசி